ராமநாதபுரம் அருகே மத்திய நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதி மக்கள் தங்கள் ஊருக்கு செல்லும் சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை என பெயரிட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன், இந்த செய்தி குறித்த பின்னணி என முழு விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அகற்றி மேம்பாலம் அமைத்து தரக்கோரி 5 கிராம மக்களின் 9 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்திற்கு பிறகு ரூபாய் 17 கோடி செலவில் மேம்பாலம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த மத்திய நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததோடு ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தங்கள் ஊர்களுக்கு செல்லும் அந்த சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை என பெயரிட்டு மகிழ்ந்த கிராம மக்கள் சந்தோஷத்துடன் அந்த ஊர்களுக்கு அந்த பெயரை சூட்டியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே உள்ள லாந்தை, கண்ணனை, சின்ன தாமரக்குடி, பெரிய தாமரக்குடி மற்றும் திரிபுனை ஆகிய கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பாக ரயில்வே சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுத்தனர். இந்த சுரங்கப்பாதை அமைத்ததிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். குறிப்பாக அந்த பகுதிக்கு செல்ல கனரக வாகனங்கள் மற்றும் அந்த மழைக்காலங்களில் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத ஒரு அவல நிலை நீடித்து வந்தது. இதனால் சுரங்கப்பாதை அகற்றி ரயில்வே மேம்பாலம் அல்லது கேட்டுடன் கூடிய சாலை அமைத்து தரக்கோரி பலமுறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கை இல்லாததால கடந்த மாதம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். குறிப்பாக அந்த ரயில்வே பாலத்தில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தினர். பின்னர் கடந்த 18ஆம் தேதி ராமநாதபுரம் வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அந்த பகுதி மக்கள் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசனுடன் சென்று கோரிக்கை மனுவை அளித்தனர். அதன் அடிப்படையில் ரயில்வே சுரங்கப்பாதையை நேரடியாக சென்று அந்த பகுதி பொதுமக்களிடம் மத்திய நிதியமைச்சர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் அவர் மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் இந்த பாலம் குறித்து நடவடிக்கை எடுக்க மனு அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் உடனடியாக கடந்த வாரம் 17 கோடி செலவில் மேம்பாலம் கட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு ரயில்வே நிர்வாகம் அந்த ஆணையை வெளியிட்டிருந்தது. இதை அறிந்த அந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். இதனை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பகுதியைச் சேர்ந்த 5 கிராம மக்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ராமநாதபுரம் நகர்பகுதி முழுவதும் இன்று சுவரொட்டிகளை ஓட்டியிருந்தனர். மேலும் அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்தை ஒன்றிணைத்து தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்றினர். அந்த தீர்மானத்தில் நெடுஞ்சாலையிலிருந்து தங்கள் ஊருக்கு செல்லும் சாலைக்கு நிர்மலா சீதாராமன் பெயரை சூட்ட வேண்டும் என அந்த ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று மாலை மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அந்த ஊருக்கு செல்லும் சாலைக்கு நிதியமைச்சரின் பெயரை சூட்டி அந்த பெயர் பலகையை தற்போது வைத்த சம்பவம் அந்த பகுதியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சோனை முத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.